வணக்கம் உறவுகளை. இன்றைக்கி குட்டி பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கார்ன் பெப்பர் ரைஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்னை நல்லா வேக வச்சுட்டு அதில் மேலே இருக்க தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கலாம். குட்டி பையனுக்கு செய்கிறதுனால நான் தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா எண்ணெயே ஊற்றிக்கலாம். நான் பட்டர் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டர் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக சீரகம், அது கூட நல்லா பொடியே நறுக்குன்னு பூண்டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு முட்டையை உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி பசங்களுக்கு சேர்க்கறதுனால நான் தோல் உரிச்சிட்டேன். பெரியவங்களுக்குன்னா நீங்கள் தோல் உரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சுட சுட கார்ன் பெப்பர் ரைஸ் ரெடி. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிஷ். காலையில் எழுந்து பரபரப்பாக செய்யணுன்னா இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோட வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.